நிச்சயம் உலகத்திலேயே தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொள்கின்ற ஒரே நாடு பாகிஸ்தான். மிக தெளிவாக சொன்னீர்கள் கர்னல் தியாகராஜன். அதே போன்ற என்னுடைய மற்றொரு கேள்வி, ஒரு போர் நடக்கும்போது அந்த ராணுவத்தினுடைய தலைமை தளபதி என்பது மிக மிக முக்கியமானவர். பாகிஸ்தானின் ராணுவ தலைமை தளபதியாக இருக்கும் ஆசிம் முனீர் கடந்த 36 மணி நேரமாக எங்கே இருக்கிறார், ராணுவத்திற்கு உத்தரவு போடுகிறார் என்ற தகவல் எல்லாம் வரவில்லை. ஆனால் தற்போது நமக்கு கிடைக்கும் தகவல் பாகிஸ்தானிலிருந்து சமூக வலைதளங்கள் மட்டுமல்ல, அங்கிருந்து வருகின்ற உளவு தகவலை பார்க்கும் பொழுது அவர் ஓடி ஒளிந்து விட்டார், பதுங்கு குழியில் இருந்தார் என்றார்கள் முதலில். பிறகு எங்கே இருக்கிறார் என தெரியவில்லை, ஓடி ஒளிந்து விட்டார் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்ப அவருடைய பொது வெளியில் வந்து 36 மணி நேரம் ஆகிறது, எங்குமே இல்லை. அவருடைய ட்வீட் பதிவுகளோ அல்லது அவர் பேசினார், இது சொன்னார், உத்தரவு போட்டார் என்ற தகவல்களோ எதுவுமே வெளியே வரவில்லை. நீங்கள் ஒரு கர்னல் அந்தஸ்திலே இருந்த ஒரு உயர் அதிகாரி, ராணுவ தலைமை தளபதி, இது போன்ற சூழல்களிலே அவர் முன்னிலையில் இருந்து வழிநடத்துவார். பின்னணியில் இருந்தாலும் கூட அவருடைய சொல்லுக்கு எப்பொழுதுமே ஒரு மந்திரம் இருக்கும், அவர்கள் சொல்வதை கேட்பார்கள். ஆனால் தற்போது பாகிஸ்தானிலே அப்படி ஒரு நிலைமை இல்லை என்பது போல் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் பார்வையில் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? பாகிஸ்தான் ராணுவம் நம் மீது ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா இடத்திலும் கோஆர்டினேட்டட் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு, தளபதி இல்லாமல் இந்த கோஆர்டினேட்டட் அட்டாக் வராது. ஆகையால் என்னுடைய 28 வருட வாழ்க்கையின் அனுபவம், ராணுவத்தில் நான் கற்றுக்கொண்டது, நான் என்ன சொல்றது, லேர்ன் பண்ணதை படி பார்க்கும் பொழுது, அங்க ராணுவ தளபதி இல்லாமல் இவ்வளவு பெரிய அட்டாக் இந்தியா மீது அவர்கள் செய்திருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னா அவர் முனீர் ஓடி இருந்தா இன்னொருத்தர் தலைமையேற்க வச்சிருப்பாங்க. தலைமை ஏற்றிருந்தாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகையால் அது மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு நைட் வேணா ஓடி போயிருக்கலாம். அந்த தாக்குதல் நடத்தி திருப்பி பதில் தாக்குதல் வரும்பொழுது இந்தியா நம்மளை கைப்பிடிச்சிருவாங்க, கைப்பற்றி விடுவார்கள், நம்ம பெருசா பாரா போயிடுவோம், நமக்கு மரியாதை போயிடும், அவமானமாகும், வாழ்க்கை வாழ்வது இங்க கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று இரவு ஒரு ஓடி போயிருந்தா போயிடலாம். ஆனால் இன்று ஈவினிங் வரைக்கும் அவர் பாகிஸ்தானை விட்டு ஓடி போவதற்கான வாய்ப்பு எனக்கு தெரியவில்லை. அப்படி ஓடி போயிருந்தாருன்னா இன்னைக்கு அட்டாக் வந்திருக்காது. யார் தளபதி நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க? தற்போது வருகின்ற தகவல் என்னவென்றால், அவருக்கு எதிராக சதி நடத்தப்பட்டு அவர் பதவியிலிருந்து தூக்கப்பட்டு விட்டார், வேறொருவர் தலைமையில் தான் பாகிஸ்தான் ராணுவம் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற தகவல் வருகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். எனவேதான் இந்த குழப்பம். அது அந்த தகவல் அதிகாரமாக நமக்கு எதர் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் மூலமாக முழுமையாக தெரிய வேண்டும். அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் அறிவிக்க வேண்டும். ரெண்டு விஷயம் இல்லாத சமயத்துல நம்ம யூகிப்பது என்பது நமக்கு அவ்வளவு சரியாக இருக்காது. ஏன்னா புரோபகண்டா சொல்லுவோம், இதுல சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்னு இது மாதிரி பல பொய்யான தகவல்களை அவர்கள் பரப்புவார்கள். அதற்கு நாம் இரையாக கூடாது சார். அதே மாதிரி இப்ப மற்றொரு கேள்வி, ஆயுத பலத்தை வைத்து பார்க்கும்போது இந்தியா 4வது வல்லரசாக இருக்கிறது, மிகப்பெரிய வல்லரசாக இருக்கு என்பதிலும் மாற்று கருத்தில்லை. பாகிஸ்தானை ஒப்பிடும்பொழுது நாம் எங்கோ இருக்கிறோம், அவர்கள் எங்கோ இருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் என்ன தைரியத்தில், அந்த அணு ஆயுதங்கள் தங்களிடம் இருக்கிறது என்ற தைரியத்தில் தான் இப்படி களமிறங்குகிறார்களா, அல்லது வேறு என்ன ஒரு தைரியம் சார் அவர்களுக்கு இப்படி நம்ம மீது படையெடுப்பதற்கு? பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியாவோடு தைரியம்ங்கிறது ஒரு 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பாகிஸ்தான் ராணுவமும் தீவிரவாதமும் 2ஆக பிரிக்க முடியாது, ரெண்டும் ஒன்றாக இணைந்தது. அது நீங்க பாத்தீங்கன்னா இன்று எம்இ காமிக்கிறப்ப அவருடைய பிரஸ் ரிலீஸ்ல காமிச்சாரு, தீவிரவாதிகளை கொன்று அவருக்கு இறுதி சடங்கு நடக்கும் போது ராணுவத்தினுடைய மிக உயர்பெரிய அதிகாரிகள், காவல்துறையினுடைய மிகப்பெரிய அதிகாரிகள் இருந்தார்கள். அவருடைய தீவிரவாதிகளுடைய உடலுக்கு அவருடைய நாட்டினுடைய அந்த கொடி போர்த்தப்பட்டிருந்தது. அதுதான் அவருடைய நிலை. இரண்டாவதாக பார்க்கும்பொழுது நமது நாட்டில் நிறைய பேர் பாகிஸ்தானுடைய வார்த்தைகளை பேசுகின்ற வாய்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் நிறைய பேர் இருக்காங்க. சில அரசியல் கட்சிகளும், சில இல்ல பல அரசியல் கட்சிகளும் அவங்களுக்கு முட்டு கொடுக்கறவங்க இருந்தாங்க. அங்க பேசுவது இங்க எதிரொலிக்கும். அங்க ஒரு புரோபகண்டா சொன்னா அந்த புரோபகண்டாவை இங்க கேட்பாங்க.